ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நடிப்பில் வெளியான டிசி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா திடீரென உயர்ந்திருக்குது. ஸோ யாரும் எதிர்பாராத ஒரு வசூலை தான் டிசி திரைப்படம் பண்ணியிருக்குது. ஸோ 3 நாள் முடிவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா என உலகம் முழுவதும் டிசி திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிசி திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் 5க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகேன்பா, வாங்கின வீடியோக்குள்ள போகலாம். ஓகேன்பா, 3 நாள் முடிவில் டிசி திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதாவது தமிழகத்தில் மட்டும் 3 நாள் முடிவுல 7,45,00,000 வரையும் கலெக்ஷன் இருக்குது. ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவுல 6,60,00,000 வரையும் கலெக்ஷன் இருக்குது. கர்நாடகாவுல 3,32,00,000 வரையும் கலெக்ஷன் இருக்குது. கேரளாவுல 4,50,00,000 வரையும் கலெக்ஷன் இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுல 2,08,00,000 வரையும் கலெக்ஷன் இருக்குது. ஓவர்சீஸ்ல 11,60,00,000 வரையும் கலெக்ஷன் இருக்குது. இதன் மூலம் வேர்ல்டு வைடா 3 நாள் முடிவுல டிசி திரைப்படம் 35,55,00,000 வரையும் கலெக்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பாராத ஒரு வசூல் தான். இந்த ஒரு திரைப்படத்திற்கு முதல் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. ஸோ 2வது நாள்ல இருந்த வசூல் வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறாக உயர ஆரம்பித்தது. 3 நாள் முடிவுல 35,50,00,000 வரையும் உலகம் முழுவதும் கலெக்ஷன் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து டிசி திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.